விடுதலைக்கு முன் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு ஓல்டு புக்கில் உள்ளது. 8th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்ட் தான் இது. நான் ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எழுதிட்டேன். நீங்கள் புக்கு கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுலேயே நான் மோஸ்ட்லி எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து காஞ்சிபுரம் சமஸ்கிருத மொழியின் சிறந்த இலக்கிய கூடமாக இருந்திருக்கு. அடுத்து பெரிய புராணம் எழுதினவங்க யார்? சேக்கிலார். சேக்கிலார் எங்கே பிறந்தவர் அப்படின்னா சென்னை அடுத்த குன்றத்தூரில். அடுத்து பாண்டியர் கால கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா சாலைகள். எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னா திருவனந்தபுரம் அருகில் உள்ள காந்தலூர் சாலை, பார்த்திபசேகரபுரம், இந்த 2 இடத்துலையும் இருந்திருக்கு. அடுத்து மராத்திய மன்னர் 2ஆம் சரபோஜி தெரிஞ்சிருக்கோம். 2ஆம் சரபோஜி வந்து தஞ்சாவூரில் சரஸ்வதி மஹால் நூலகத்தை 1824 ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த புக் பேக் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யார் யார் எந்த ஆர்டரில் நம்ம அதை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. அடுத்து டச்சுக்காரர்கள், போர், டச்சுன்னு யோசிச்சுக்கோங்க. போர் அடுத்து டச் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆங்கிலேயர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள். அடுத்து இக்னேஷியஸ் லயோலா அப்படிங்கிற சமய பரப்புக்குழு வந்து சென்னையில் லயோலா கல்லூரியை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து 1813 பட்டய சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா கல்வி வளர்ச்சிக்காக ஆங்கில பாராளுமன்றம் ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் ரூபாயை வந்து ஒதுக்கியிருப்பாங்க நிதியை. அப்புறம் 1819 பள்ளிக்கூட புத்தக சங்கம், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 1820 சென்னை மாகாண ஆளுநராக தாமஸ் மன்றோ வந்திருப்பார். புக் பேக்கு 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. அந்த பொது கல்விக்கான ஃபஸ்ட்டு டைரக்டர் யாருன்னா ஏஜே அர்புத்நாத். இதுவும் புக் பேக்கு. அடுத்து 1830 கீழ்நோக்கி பரவும் திட்டம். பேலன்ஸை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். தேங்க்யூ.